தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோடை மழை இதுவரை குறைவாக பதிவாகியுள்ள நிலையில் தற்போதைய வளிமண்டல சுழற்சி பரவலாக மழையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும் என்று விவரமாக கூறுகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். சமீப நாட்களாக பரவலாக மழை பெய்கிறது. இந்த மழை எத்தனை நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில்? நமக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சியானது பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல, அதாவது நம்ம டெல்டா பகுதியை ஒட்டி உள்ள பகுதியில் நம்ம தொடர்ந்து நிலவரத்தை பாக்குறோம். சோ இது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்குது. சோ நார்மலா ஒரு மேலடுக்கு சுழற்சியோ அல்லது காற்றழுத்த பகுதியில் இருந்ததுன்னா ஒரு நாள் 2 நாட்கள் கழித்து அது தள்ளி போய்விடும். சோ இந்த வாட்டி நம்ம பாக்குறது ஒரு பிரிடாமினண்டா ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே நமக்கு அந்த தமிழகத்துக்கு கடலோர ஒட்டி இருக்கிறதுனால தொடர்ந்து அடுத்து ஒரு 23-24 தேதி வரைக்குமே நமக்கு இந்த மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கனமழை, அதாவது மழையானது அடுத்து 4-5 நாட்கள் நம்ம நீடிக்கும்னு சொல்றோம். சோ அது மேலும் வலுவடைந்து ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ ஆர் ஈவன் புயலாகவோ மாறி சென்று விட்டால் நம்ம கடற்கரையை விட்டு விலகி நம்ம பர்மாருக்கோ மத்திய நம்ம வங்கக்கடலுக்கோ தள்ளி சென்று விடும். சோ அது நமக்கு பக்கத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் அது வரதுக்கு தள்ளி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட நமக்கு அருகே நம்ம கடற்கரையை ஒட்டி அருகே அந்த மேலடுக்கு சுழற்சியானது நிலவ போறதுனால அடுத்த 5 நாட்களுக்கு நம்ம மழை தொடர எதிர்பார்க்கிறோம். கனமழை, மிக கனமழைன்றது நம்ம கேரளா, தென் கேரளா பகுதிகளாக இருக்கட்டும், இல்ல கடலோர கேரளா மாவட்டம், அதை ஒட்டி உள்ள மாவட்டம், பர்டிகுலரா கன்னியாகுமரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும். மேபி நெல்லை, தேனி, தென்காசி மாவட்டம், சோ இந்த மாதிரி அந்த கேரளா ஒட்டி உள்ள தென் மாவட்டங்களுக்கு எல்லாமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீலகிரி மாவட்டத்துக்கு கூட வால்பாறை பகுதி கூட கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கனமழையானது இங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா உள் மாவட்டங்களிலுமே ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறோம். மேபி அடுத்த 2 நாட்கள் கழிச்சு இந்த ரெயின்ஃபால் இன்னும் கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மழை எப்படி சார் இருக்கு? 2 நாட்கள் மேகமூட்டத்துடன் மழைகள் அங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மழை எப்படி இருக்கும்? சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு காலை நேரத்திலும் மிதமான மழை பெஞ்சதை பார்த்தோம். சோ மே மாசத்துல நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதியோ ஒரு மேலடுக்கு சுழற்சி நமக்கு அருகே வந்தாதான் நமக்கு மழை மேகங்கள் கடல் பகுதியிலிருந்து வரணும். சோ மேபி வருகின்ற நாட்களிலும் காலை நேரத்தில் நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபிள் டைமா இருக்கும். நாள் போக போக மேபி மேகமட்டம் கொஞ்சம் உள் பகுதியான சென்னையில மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்து 4-5 நாட்களுக்கும் சென்னையிலும் காலை நேரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.